இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அதே கடாயில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அதிக அளவு சேர்க்க வேண்டாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து துழவிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா துழவி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா துழவி விட்டுருங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடாக இருக்கப்பவே கிளறி விட்டுருங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறப்பவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச உடனே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.